சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒருத்தனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன பண்ண அவன் தாங்க மாட்டான், எங்க அடிச்சா அவனுக்கு வலிக்கும் தெரிஞ்சு திரும்ப 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 அங்கேயே அடிக்கிற பாரு, அங்கதான் நீ நிக்கிற. சபாஸ். ஆனா நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் அதை தாங்கிட்டு இருக்கேன் பாத்தியா, அங்கதான் நான் நிக்கிறேன். உனக்கு என்ன, உன்னை தேடி நான் இங்க வரணும், இங்க கத்தி காதறி உன்கிட்ட புலம்பணும், உன்கிட்ட கெஞ்சணும், அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். அதுதானே சந்தோஷப்படு, நீ சந்தோஷப்படு. என் தங்கச்சி இல்லாம நான் வாழ மாட்டேன்னு உனக்கு தெரியும். இந்த உலகத்துல நீ எனக்கு கொடுத்த ஒரே சொந்தம் என் தங்கச்சி தான். ஆனா மறுபடியும் என் தங்கச்சி மட்டும் என் கண்டு மறைச்சிட்டே இருக்கிற. இப்ப என் தங்கச்சி எங்க இருக்குன்னு தெரியல, எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு. உனக்கு ஏன் இந்த மாதிரி உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து என் தங்கச்சி விஷயத்துல மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ணாத. உனக்கு இப்படிதான் விளையாடணும், உனக்கு பொழுது போகணும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னா நான் இருக்கிறேனே, கொடு. எனக்கு எவ்வளவு கஷ்டம் வேணா கூட, என் உசுரை கூட எடுத்துக்கோ, நான் என் தங்கச்சி மட்டும் என் கண்டது மறைக்காத. இது வரைக்கும் என் தங்கச்சிக்கு நீ கஷ்டத்தை கொடுத்து 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 என்ன கஷ்டப்பட்டுட்டு இருந்த. இப்ப என் தங்கச்சி என் கண்டதை மறைச்சு 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 மறுபடியும் என்ன கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன். எங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, உனதான் அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்கிறோம். உலகத்துல எந்த அப்பா அம்மாவது தன் பிள்ளைங்களை கஷ்டத்தை கொடுத்து வேடிக்கை பார்ப்பாங்களா? நீ எப்படி வேடிக்கை பார்க்கற? உனக்கு என்ன நேரத்துக்கு பூஜை, அலங்காரம், அபிஷேகம் எங்களை சொல்லு. இங்க என் தங்கச்சி நினைச்சு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அங்க என் தங்கச்சி என்ன நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த பாரு, இந்த கதையா வேணாம், இந்த கதையே வேணான்ற. எனக்கு என் தங்கச்சி வேணும். என் தங்கச்சி எங்க இருக்கு, என் கண்ணை நீ காமிச்சே ஆகணும். அவ்வளவுதான், இதுக்கு மேல பேச்சு கிடையாது. இது என்ன இல்ல, நீ இது சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னது வாழ்க்கைனா இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் இரவு பகல் அழுக சிரிப்பு எல்லாம் இருக்கும், அப்படிதானே? அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா ரெண்டுமே இருக்கணும். எங்க வாழ்க்கையில சந்தோஷம் சிரிப்புக்கு இடமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அழுக கண்ணீர் வேதனை கஷ்டம், அதை மட்டும் தானே கொடுத்துருக்க. ஊர் மக்களை ஏமாத்துறானுங்க, தப்பு செய்யறானுங்க, அவனுங்க எல்லாத்தையும் விட்டுரு. நியாயமா நடந்துருக்கல வந்து நீ கஷ்டத்தை கொடு. என்ன உன்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது. எங்க ஊர் ஆசீர்வாதிகளோட மோசமா இருக்கிறாங்க. இந்த ஊர் மக்களுக்கு தான் கொஞ்சம் விவசாயம் இல்ல. தங்கச்சியை திட்டாங்க, ஒரு விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. ஆனா உனக்கு உண்மை தெரியும்ல, என் தங்கச்சி மேல தப்பு இல்லை உனக்கு தெரியும்ல. அவன் தங்கச்சிக்காக நின்று இருக்கணும்ல, நிக்காம இங்க உட்காந்துட்டு என்ன பண்ற நீ? இவன் நான் புலம்புனது உனக்கு புரியுதா, கேக்குதா, கேட்கல? எனக்கு ஒண்ணுமே புரியல. வா, உன்னை தேடி சத்தியமா வரவே மாட்டேன். உன்னை தேடி வரமாட்டேன்னு சொன்னாலும் உன்கிட்ட தானே நான் வந்து புலம்ப முடியும், உன்கிட்ட தானே ஏதாவது கேட்க முடியும், உன்கிட்ட தானே கஷ்டத்தெல்லாம் கொட்ட முடியும். ஏன் இது மாதிரிலாம் பண்ற நீ? என் தங்கச்சி வேணும், என்னால முடியல. நான் அதை தப்பா பேச மன்னிச்சிரு. என் தங்கச்சி கொடுத்துரு. என் தங்கச்சி எனக்கு வேணும், அதை என் கண்ணில் காட்டு.